வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரி சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, தமிழ் சமுதாய வரலாறுல பார்ட் 3 வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. இன்னைக்கான வீடியோ ஒரு 10 கொஸ்டின்ஸ். அது எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், அதை பற்றி டீட்டெயிலாக என்ன பண்ணிடலாம்னா பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சங்க காலத்தில் அம்பனம் என்பது யாது? இது ஏற்கனவே போன கொஸ்டின்ல பார்த்தோம், போன வீடியோல. அம்பனம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அம்பனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நெல்லை அளக்க பயன்படுத்தக்கூடிய கருவிக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அம்பனம். மறக்காதீங்க, 2 டைம் இந்த கொஸ்டின்ஸ் வந்துருச்சு, ரிப்பீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா, இப்போ இங்க கொடுக்கப்பட்ட எல்லா கல்வெட்டுமே இம்பார்ட்டன்டான கல்வெட்டு தான். அதுல தமிழ் கூட்டமைப்போட சீர்குலைவு, இப்போ நம்ம ஃபுல்லா இப்போ தமிழ்நாடு ஹிஸ்டரி பார்க்குறோம். அதனால தமிழ் கூட்டமைப்போட சீர்குலைவு வந்து சேர சோழ பாண்டியர்கள்னு இருந்தாங்க, அவங்களோட சீர்குலைவு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன கல்வெட்டு என்ன கல்வெட்டு அப்படின்னா ஹதிகும்பா கல்வெட்டு. இப்போ ஹதிகும்பா கல்வெட்டு யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா காரவேலனுடையது. இப்போ காரவேலன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கலிங்க நாடு, அதாவது ஒடிசா கலிங்க நாடை ஆட்சி செய்தவர் தான் காரவேலன். அவருடைய கதிகும்பா கல்வெட்டு தான் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவை பத்தி குறிப்பிடக்கூடிய ஒரு கல்வெட்டு. இதுல கேட்கப்பட்ட கல்வெட்டு எல்லாம் பாருங்களேன். அலகாபாத் தூண் கல்வெட்டு. நம்ம குப்தர்கள் படிப்போம் அதுல ஹிஸ்டரியில, அதுல அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது ஃபேமஸான சமுத்திரகுப்தரை பத்தினது. அதை எழுதினது யார் அப்படின்னா அவரோட அமைச்சரான ஹரிசேனர். ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அடுத்து ஜுனாகத் கல்வெட்டு. ஜுனாகத் கல்வெட்டு யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்ரதாமன்ற ஒருத்தரோடது. இதோட இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னா, ஜுனாகத் வந்து பியூர் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு, சமஸ்கிருத உரைநடையில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சுதர்சனா ஏரின்னு ஒரு ஏரி இருந்துச்சு, அந்த ஏரியை பழுது பார்த்தாங்க. அதை பத்தி சொல்லப்பட்டது அந்த ஜுனாகத் கல்வெட்டு. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. ஜுனாகத் கல்வெட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கிர்னார் கல்வெட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிர்னார் கல்வெட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா முதலாம் ருத்ரதாமனுடையது. அடுத்து மெக்ரோலி தூண் கல்வெட்டு. மெக்ரோலி இரும்பு தூண் அப்படிங்கிறது என்னன்னா, இதுல வந்து யாரை பத்தின செய்திகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். ஆனா இந்த கல்வெட்டை வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் சேம் கொஸ்டின், கீழ்கண்டவர்களில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டுன்னா ஹதிகும்பா கல்வெட்டு. இப்பதான் நம்ம பார்த்தோம். இதுல கொஞ்சம் செப்பு பட்டயங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம் டீட்டெயிலா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா வேள்விக்குடி பட்டய செப்பேடு. வேள்விக்குடி பட்டய செப்பேடு ஃபர்ஸ்ட் எந்த மன்னர்களுடையதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பாண்டிய மன்னன். பாண்டியர்களுடையது என்னன்னா வேள்விக்குடி பட்டய செப்பேடு. இந்த வேள்விக்குடி பட்டய செப்பேடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிராமணர்களுக்கு ஒரு ஒரு கிராமத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தானமா கொடுத்துருக்காங்க. அந்த கொடுக்கப்பட்ட தானத்துக்கு தான் அந்த தானத்தோட செப்பேடு தான் என்னன்னா வேள்விக்குடி பட்டய செப்பேடு. அப்ப அதை கொடுத்தது, அதாவது அந்த பிராமணர் யாருன்னு பாத்தீங்கன்னா கொற்கைக்கிளான் நற்கொற்றான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. கொற்கைக்கிளான் நற்கொற்றான் அப்படின்னு சொல்லி இவர் தான் ஒரு அந்தனர். ஓகேவா? இந்த அந்தனருக்கு யார் வந்து இந்த வேலுக்குடி பட்டய செப்பேடை கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்யாக முதுகுடுமி பெருவழுதி. இந்த பாண்டிய மன்னன் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கொற்கைக்கிளான் நற்கொற்றான்ற அந்தனருக்கு வேள்விக்குடி செப்பேடை கொடுத்திருக்காரு. இவர் கொடுத்ததுக்கு அப்புறம் களப்பிரர்களோட, அதாவது பாண்டிய மன்னர்களை வீழ்த்தி களப்பிரர்களோட ஆட்சி வருது. அப்போ வந்து அந்த அந்தனர்கிட்ட இருந்து அந்த ஊரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிடுங்கிட்டாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் ஒரு ஒரு 6-7 மன்னர்கள் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வம்சாவளிக்கு வந்து இந்த கிராமத்தையே கொடுத்த மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா பராந்தக நெடுஞ்செழியன். ஒரு 6-7 தலைமுறைகளுக்கு அப்புறம் மறுபடியும் அதே கிராமத்தை அதே வம்சாவளிகளுக்கு திருப்ப கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பராந்தக நெடுஞ்செழியன் என்ற பாண்டிய மன்னன். அப்ப வந்து இதுதான் இதோட வேள்விக்குடி செப்பேடோட ஒரு
ஹிஸ்டரி. திருக்கோவிலூர் கல்வெட்டு அப்படிங்கிறது யாரை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுடைய தாயார். ராஜராஜ சோழனுடைய தாயாரை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் என்னன்னா திருக்கோவிலூர் கல்வெட்டு. சின்னமனூர் பட்டய செப்பேடும் யாரை பத்தி சொல்லுதுன்னா பாண்டிய மன்னர்கள் தான். சின்னமனூர் இது சின்னமனூர் செப்பேட்டோ யார் இது பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் ராஜசிம்மன். இரண்டாம் ராஜசிம்மன் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா சின்னமனூர் பட்டய செப்பேட்டை இது பண்ணாரு. ஸோ இதுல யாரை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இருப்பார் தெரியுமா, அவரோட வெற்றியும் அதனை தொடர்ந்து வந்த மன்னர்களை பற்றியும் குறிப்பிடக்கூடிய செப்பேடு தான் அந்த சின்னமனூர் பட்டய செப்பேடு. சின்னமனூர் பட்டய செப்பேடை இது பண்ணது யார் அப்படின்னா இரண்டாம் ராஜ சிம்மன். இவர் ஒரு பாண்டிய மன்னன், மறந்துடாங்க. நெக்ஸ்ட், சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகருடைய 13வது பாறை கல்வெட்டு தான் சோழர்களை பற்றி குறிக்கக்கூடிய முதல் கல்வெட்டு. கிமு 3ஆம் நூற்றாண்டில் டேஸ் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு இங்க சங்க காலம். அந்த டைம்ல இந்தியாவில் என்ன மொழி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிராகிருதம். பிராகிருதம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்களோட பொதுவான மொழியா இருந்துச்சு. சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஆட்சி மொழியாக இருந்த ஒரு டைம். பாலி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, நம்ம இலங்கை நூலான மகாவம்சம் அப்படின்ற நூல் வந்து என்ன மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா பாலி மொழி. இதோட சிறப்பு என்னன்னா குதிரை வணிகர்களை பத்தி அதிகமா சொல்லக்கூடியதான் இந்த மகாவம்சம். குதிரை வணிகர்களை பத்தி அதிகமா சொல்லக்கூடிய இந்த மகாவம்சம். இந்த மகாவம்சம் என்ன மொழியில் இயற்றப்பட்டதுன்னா பாலி மொழியில் இயற்றப்பட்டது. மகாவம்சம் வந்து ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு நூல். நம்மளுக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரியை பத்தி இந்த மகாவம்சமும் நம்மளுக்கு தெரிவிக்குது. அடுத்து, கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல். யோகா அப்படின்றது இப்ப என்னது, யோகான மனசை நிம்மதியாக்கணும். இப்போ மனதை ஒருமுகப்படுத்துதல் தான் யோகாவோட விளக்கம். ஃபர்ஸ்ட் கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் எந்த ஊருக்காரு? தீபங்குடிக்காரு. ஜெயங்கொண்டார் வந்து கலிங்கத்து பரணியில வந்து யாரோட மன்னரை பத்தி, எந்த மன்னரை பத்தி எழுதியிருக்கு அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழனை பற்றி இயற்றப்பட்டதுதான் கலிங்கத்து பரணி. முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அமைச்சரும் படைத்தளபதியுமான கருணாகர தொண்டைமான் ஒருத்தர் இருப்பாரு. அந்த கருணாகர தொண்டைமான் தான் கலிங்க நாட்டை வந்து போர் செஞ்சு வெற்றி பெற்று வந்திருப்பாரு. ஸோ அதோட நினைவாகத்தான் கலிங்கத்து பரணி இயற்றிருப்பாங்க. இது மொத்தம் 599 தாளிசைகளை கொண்ட ஒரு நூல். கலிங்கத்து பரணி ஒரு சிற்றிலக்கிய நூல். தென்தமிழ் தெய்வப்பரணி என்று ஜெயங்கொண்டாரின் சமகால புலவரான ஒட்டக்குத்தரு இதை சொல்லியிருப்பார். ஒட்டக்குத்தர் என்ன சொல்லியிருப்பாரு? தென்தமிழ் தெய்வப்பரணின்னு சொல்லியிருப்பாரு. தெய்வப்பரணின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கலிங்கத்து பரணிக்கு ஒரு சிறப்பு என்னன்னா ஆணையாயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு இருக்கு. ஆணையாயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணின்ற ஒரு சிறப்பு இருக்கு. நம்மளோட அறிஞர் அண்ணா வந்து அருணாவுக்கு பிடித்த நூல் என்ன நூல்னு பாத்தீங்க அப்படின்னா கலிங்கத்து பரணி தான். முதலாம் குலோத்துங்க சோழனை பத்தி எழுதப்பட்ட ஒரு நூல். இரண்டாவது, குறிஞ்சி. நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். குறிஞ்சி முருகன். 2 முல்லை திருமால். 3 மருதம் இந்திரன். 1 நெய்தல் வருணன். 4 2 3 1 4. ஆப்ஷன் ஏ. இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் யாரு? ஹிப்போக்ரேட்டஸ். கிரேக்க மருத்துவரான ஹிப்போக்ரேட்டஸ் கூறிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், மிளகு. மிளகு தான் இந்திய மருந்து. ஸோ இந்த மிளகுக்காக தான் அங்கிருந்து இங்கேயே வந்திருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் வணிகம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நம்மளை ஆட்சி பண்ணாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஹிப்போக்ரேட்டஸ். வரலாற்றோட தந்தை யார் அப்படின்னா ஹெரடோட்டஸ். பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம். புகார் சோழர்களோட துறைமுகமா இருந்த நகரம். கொற்கை பாண்டியர்களோட துறைமுகமா இருந்த நகரம். தொண்டி சேரர்களின் துறைமுகமா இருந்த நகரம். உறையூர் துறைமுகம் கிடையாது, தலைநகரம். யாரோட தலைநகரம் அப்படின்னா சோழர்களின் ஆரம்பகால தலைநகரம் உறையூர் தான். உறையூருக்கு அப்புறம் தான் எங்க வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை வந்தாங்க. தஞ்சைக்கு அப்புறம் தான் எங்க போனாங்க? கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போனாங்க. அப்ப முற்கால சோழ மன்னர்களின் தலைநகரம் உறையூர். இந்த உறையூருக்கு அப்புறம் பூம்புகாரே அவங்களோட தலைநகரமா மாறுச்சு.
சங்ககால சோழர்களோடது. அதுக்கப்புறம் தான் தஞ்சை வந்து இப்ப வந்த பிற்கால சோழர்களின் தலைநகரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரமா மாறுச்சு. நெக்ஸ்ட், பாணினியின் சமஸ்கிருதம் வேதத்தை விட மிகவும் எளிமையாக இருந்தாலும் அது மிகவும் சிக்கலான மொழியாகும். ஆமா, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதோட காரணம் என்னன்னா, ஒவ்வொரு தொடக்கக்காரர் பாணினி இசை வழக்கு சேர்க்கை விதிகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை ஏற்படுத்துறாங்க. அதனாலதான் இதை வந்து சிக்கலான மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா ஆமா, இரண்டுமே சரியான விளக்கம் ஆகும். தேங்க்யூ. இன்னைக்கு உண்டான 10 கொஸ்டின் டீட்டெயிலா பார்த்துருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.